துரோகம் இன்றைக்கும் வென்றதாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்தவுடன் நாங்கள் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களது வழியில் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணையணும்னு நான் இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அது இல்லை, துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு போய் ஆணவம் அகங்காரம் குறித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றதை பார்த்ததும் இதற்கு திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. நிதானமாக யோசித்து எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் எப்படி துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் சென்றோம். நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரடியில் இணைய வேண்டும், அதுதான் நல்லது, தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற ஒரே நோக்கத்தோடு 21 தேர்தலிலும் நாங்கள் அதற்காக முயற்சி செய்த மாநில தேர்தலுக்கு உறுதுணையாக இருந்தோம். ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை. இப்பொழுது அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலை அடையும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பது போல ஊர் ஊராக சென்று ஆணவம் அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த நான் அமைதியாக இருந்தாலும் ஒரு சற்று காலம் பொறுத்திருந்து முடிவெடுக்க வேண்டியிருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கொண்டோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, நல்ல முடிவெடுக்கிறோம். 3-4 மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காட்டியிருக்கிறோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம். சொல்கிறேன், எங்கள் நிலைப்பாடு என்ன என்கிறத டிசம்பரில் அறிவிப்போம். நீங்க சொன்ன விஜயகாந்த் அவர்கள் 2006 எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கினாரோ அது போன்ற தாக்கம் 26 ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு திரைப்படத்துறையில இருந்து திரு விஜயகாந்த் வந்துட்டு எல்லா கட்சிகளையும் பாதித்தது. இந்த முறை எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு வருது தான் நீங்க சொல்றேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.